வணக்கம். தலைப்புச் செய்தி. குற்றவாளிக்கு குறைந்தபட்ச தண்டனையா அல்லது குற்றவாளியின் தரப்பு வாதமா? வெட்டு, குத்து, கொலை, கொள்ளை, தற்கொலை மற்றும் கற்பழிப்பு இவை அனைத்தும் எதற்காக? சுமார் 32 மில்லியனுக்கு மேல் மக்கள் தொகை நிறைந்த மலேசிய நாட்டையே அதிர்ச்சிக்குள் ஆக்கிய சம்பவம். மர்மமான முறையில் நடந்த 5 பேரின் கொடூரமான தொடர் கொலைகள். எங்களுடைய குழுவினர்கள் நேரடி தகவல்களை வழங்குவதற்காக உயர் நீதிமன்றத்தின் முன் காத்திருக்கிறார்கள். இதோ அகம் டிவியின் வழியே உங்களுக்கான நேரடி ஒளிபரப்பு. சார், இந்த வழக்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இவருக்கு நீதிமன்றத்தில் என்ன தண்டனை கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? இதுக்கப்புறம் இந்த மாதிரி கொலைகள் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா? ப்ளீஸ் அமைதியா இருங்க. இறுதி தீர்ப்பு வர வரைக்கும் இதை பற்றி எதுவும் பேச முடியாது. சட்டத்திற்கு முன் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக தண்டிக்கப்படுவாங்க. ஸோ ப்ளீஸ் வழிவிடுங்க. சேர்ந்து செல்லும் தூரம் இல்லாமல் இன்றும் நீள வேண்டும். நீ இல்லாமல் வாழும் கொஞ்சம் நேரம் நெஞ்சோரம் ஏக்கும் மேலும் கூடும். காற்றில் வரைந்தேன் உன்னை, கால்கள் தரையில் இல்லை, நானும் சிறகாயானே நம்பே. நேற்று இது போல இந்த சாயந்தால நேரத்தில் மடியில் ஒரு அழகான குட்டி இருக்கும்போது கையில் ஒரு பொட்டி இருந்தா இவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? அது ஏத்த நானும் கேட்குறேன். எத்தனை நாள் ரகசியமா இப்படி யாருக்கும் தெரியாம பார்க்கறது? கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ பேபி. ஒரு பெரிய அமௌண்ட் வந்த அப்புறம் இந்த நாட்டை விட்டு பறந்து போயிடுவோம். அதான் யாரும் இல்லாத இடத்துக்கு, அப்படியே தூரமா. யாரும் இல்லாத இடத்துக்கு தூரமா? ஆமா. அது ஒரு நேரம் தான் அனுப்பணும். நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க ஜோக் பண்றீங்க. பேபி, யாரோ நின்று நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கு. பேபி, இது ஒரு பப்ளிக் பார்க். இங்கே நிறைய பேர் வருவாங்க போவாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா நம்ம எப்படி பேபி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது? அங்கே யாரோ பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது. பார்க்குறவங்களுக்கு நம்ம 2 பேர்த்தையும் ஆரியா ட்ரிஷான்னு நினைக்கிறாங்க. ஃப்ரீ ஷோ தானே, பார்த்துட்டு போட்டோம் விடு. நினைப்புதான். Oh my god, நம்ம கிட்ட தான் வந்துட்டு இருக்கான். What? Hey, who are you, man? What's your problem? Hey! Hey. அசையாத. சொல்றத மட்டும் கேளு. ஓகே. தமிழ்ல பேசு. சரி, யார் நீ? என்ன வேணும் உனக்கு? இந்த காசா, பணமா, இல்ல இந்த செல்போனா? எல்லாத்தையும் எடுத்துக்கோ. எங்களை ஒன்றும் பண்ணிடாது ப்ளீஸ். இங்க பாரு, நீ இது எல்லாத்தையும் எடுத்துக்கோ. இதுவும் பத்தலையா? நான் உனக்கு செக் எழுதி தரேன். நாளைக்கு வந்து ஆஃபீஸ்ல பாரு. காசு, பணம், செல்போன். உன் எக்ஸ் அனுப்பி பண்ணுவோம். எங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி இவ்வளோ தெரிஞ்ச பிரச்சனை ஆயிரும். You see, you can take my phone number. I can help you all you want. என் மொபைல் நம்பர் எடுத்துக்கோ. உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் செய்கிறேன். உனக்கு தேவைப்பட்டதை விட அதிகமாக கூட ஹெல்ப் பண்ணுறேன். புரிஞ்சுக்க ப்ளீஸ். அந்த பொண்ணை வர சொல்லு. சொல்றத மட்டும் கேளு. வாங்க. சரி, பயப்படாம போ. வாங்க.
கயிறு எடு. எடு. அவன் கையை கட்டு. பின்னால சீக்கிரம். கலட்டுற மாதிரி கட்டு. சீக்கிரம். கட்டிட்டியா? அசையாத. அப்படியே இரு. தப்பிக்கணும்னு நினைக்காதீங்க. அசையாத. அசையாத. திருமணி வரியில் உங்களுக்கு காதல் கேட்குது. சேர்ந்து செல்லும் தூரம் இல்லாமல் என்றும் நீள வேண்டும். நீ இல்லாமல் வாழும் கொஞ்சம் நேரம் நெஞ்சோரம் ஏக்குமே. மை ஹாய், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதான். ஏய், என்னப்பா ஜிம் பக்கமே வரமாட்ற? போலீஸ்காரனுக்கு தூங்க நேரம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். இதில் ஜிம்லாம் எங்கே நேரம் இருக்கு? ஏதோ இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு. என்ன பார்த்தியா, எப்போ வேணா ஜிம்முக்கு வரலாம். அதனால தான் இந்த போலீஸ் வேலையே வேணான்னு டிடெக்டிவ் ஆயிட்டேன். என் வேலையை டைம் டிசைட் பண்ணா கூட அதை செய்யறதா வேணாமான்னு முடிவு பண்ணுறது நான் தான். என்ன பண்ணுறது மாய்? நடந்த ஒரு கிரைம் பற்றி துப்பு தொலைக்கிறது உங்கள் வேலை. ஆனால் அது நடக்கிறதுக்கு முன்னையே தடுக்கிறது எங்கள் வேலை. ஸோ எங்கள் வேலையில் நேரம் காலம் பார்க்க முடியாது. அது உண்மைதான். எல்லாம் தெரிஞ்சு தான் இந்த போலீஸ் யூனிஃபார்மே மாட்டினேன். உன்ன மாதிரி சின்சியரான போலீஸ்காரங்க இருக்கிறதுனால தான் சிட்டியில் கிரைம் ரேட் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்காக நடக்கிற கிரைம் எல்லாம் மொத்தமாக நிறுத்திட முடியாதுல்ல. வாட் யூ மீன்? ஐ மீன், இன்னைக்கு பரபரப்பான நியூஸ் ஒன்று சொல்லட்டா? எந்த நியூஸு? எது? அந்த டபுள் மர்டர் கேஸ் தானே? பிரில்லியன். நியூஸில் படிக்கிறதுக்கே பயங்கரமாக இருக்குப்பா. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துட்டேன். எல்லா பயங்கரமான கொலைகளுக்கு பின்னாடியும் அதோட பயங்கரமான காரணங்கள் இருக்கு. எக்ஸாக்ட்லி. இந்த கொலைக்கு பின்னாடியும் நிச்சயமாக அப்படி ஒரு காரணம் இருக்கும். ஹலோ, ஏ துவான், ஜிம்ல இருக்கேன் துவான். ஓகே துவான். கிஷோர், நான் மொதல் கிளம்புறேன். என்ன ஜெய், இப்போதான் வந்த, அதுக்குள்ளே கிளம்புற? நீ பரவாயில்ல, எனி டைம் ஜிம் வரலாம். எனக்கு டியூட்டி இருக்கு. ஓகே, பாய். பாய்.
வருண் ஏத்துவேன். இந்த கால் தடத்தை பார்க்குறப்ப கொலைக்காரன் ஒரு 6 அடி 75 கிலோ இருப்பான்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த சைட் செக் பண்ணுங்கள், ஏதாவது கிடைக்குதா பார்ப்போம். பாய் துவான். துவான் இங்க வாங்களேன். என்ன வருண்? நமக்கு ஒரு முக்கியமான க்ளூ கிடைச்சிருக்கு. கார்த்திக் கொலை செஞ்ச அதே ஆளு தான் இந்த கொலை செஞ்சிருப்பான்னு உறுதியாயிருச்சு. எது வச்சு சொல்கிறீங்க? இதோ இங்க ஒரு 3 என்வலப் இருக்கு. இதே மாதிரி ஒரு என்வலப் கார்த்திக் மர்டர் ஸ்பாட்லயும் இருந்துச்சு. ஓகே குட், சேஃபாக வைங்க. போகிற வழியில் ஃபாரஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை கொடுத்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் செக் பண்ணுங்கள். பாய் துவான். அங்கே செக் பண்ணுவோம், ஏதாச்சும் கிடைக்குதா பார்ப்போம். ஓகே. ஏ கிஷோர். ஹாய் அஜய், எங்கே இருக்க? பாலாயில் இருக்கேன். ஓ சரி, இன்னைக்கு ஜிம்மில் மீட் பண்ணலாமா? ஒரு கேஸில் ரொம்ப பிஸியாக இருக்கேன், இன்னைக்கு வர முடியுமா தெரில. ஓ அப்படியா? சரி, என்ன அஜய் ரொம்ப டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கு? நேற்று நீங்கள் சொன்னீங்களே அந்த டபுள் மர்டர் கேஸ், அது இப்போ என் கையில். நினச்சேன். சரி கவலைப்படாத, அந்த கேஸ் விஷயமா என்ன உதவினாலும் என்னை கேளு, சரியா? துவான் வாங்க வருண். எனி க்ளூஸ்? அதில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் இல்லை. 2 மணி நேரம் ஃபாரன்சிக் லேப் ரிசப்ஷனிஸ்ட் கூட கதை அடிச்சு தான் மிச்சம். நீ கொண்டு வந்ததில் தான் ரேகை எதுவும் இல்லை. அட்லீஸ்ட் ஓ ரேகையாச்சும் கொடு, ஏதாச்சும் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு துவான். கார்த்திக் மர்டர் ஸ்பாட்டில் கிடைச்ச என்வலப்லையும் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கூட கண்டுபிடிக்க முடியல. நிச்சயமா கொலை செய்யறதுல அவன் பக்கா ப்ரொஃபஷனல் தான். முடிஞ்சா பிடிங்கடான்னு பதில் வச்சுட்டு போயிருக்கானா, அவனுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும். துவான் ஞாபகம் இருக்கா, டிஎஸ்பி சார் கார்த்திக் மர்டர் ஸ்பாட்ல கிடைச்சதா சொல்லி ஒரு லவர்ஸ் பிக்சர் கொடுத்தாரு. ஆமாம், அதுக்கு என்ன? அதுபடி பார்த்தா இப்போ பார்க்கில் ஒரு ஆணும் பெண்ணும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க உண்மையிலே காதலர்களா? இப்போதைக்கு நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சது இந்த கொலைகளை செஞ்சது ஒரே ஆளு தான். என்ன இருந்தாலும் நம்ம இன்னும் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணாதான் அவனை பிடிக்க முடியும். ம் வருண், அந்த சஸ்பெக்டோட ஃபைல் எடுத்துவாங்க. பாய் துவான். பேர்? என் பேர் ராஜி சார். மணி சார். என்ன பண்ணுற? லாரி ஓட்டுறேன் சார். விக்ரம் கூட எத்தனை வருஷமாக வேலை செய்கிற? ஒரு 6 மாதம் இருக்கும் சார். 1 வருஷம் மேலே வேலை செய்கிறேன் சார். அடிக்கடி பாலையில் பார்க்குறேன். அது லோரி ஆக்சிடென்ட் அந்தமாரி ரிப்போர்ட் பண்ண வருங்க சார். நிறைய விஷயத்துக்கு வரேன் சார், நீங்கள் எதை கேட்குறீங்க? இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க யார் தெரியுமா? யார் சார்? நடிகையா?
யார் சார் அந்த பொண்ணு? செம்மையாக இருக்கு. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்களுக்கு எதுக்கு கொலை பண்ண? எனக்கு ஒன்றும் தெரியாது. என்னை பார்த்தா கொலகார மாதிரியா தெரியுது? ஜூலை 16 சாயந்தரம் 7 மணிக்கு பார்க்கல என்னத்த பண்ணிட்டு இருந்த? நானும் போனேன். ஆனால் நீங்கள் சொல்கிற மாரி சாயங்காலம் 7 மணிக்கு இல்லை, 5 மணிக்கு அங்கே போனேன் சார். பாஸ் விக்ரமை பார்க்க போனேன். அப்படியே ராஜை பார்த்து பேசலான்னு வர சொன்னேன் சார். பாஸ் ஆஃபீஸில் பார்க்காம எதுக்கு பார்க்க போனேன்? பார்க்கல சார், பார்க்கலன்னு கொஞ்சம் தொலைவில் தான் என் பாஸ் யாரும் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தார். எனக்கு அவசரமாக காசு தேவைப்பட்டுச்சு. ஃபோன் அடித்து கேட்டப்ப அங்கே வர சொன்னார். ஆனால் அப்புறம் திரும்ப ஃபோன் அடித்து அங்கே வர வேணாம், நைட்டு அவர் தங்குற ஹோட்டல் ரூம் 5-1 அங்கே வந்து காசு வாங்கிக்க சொல்லிட்டார் சார். உன் பாஸ் யாரையும் மீட் பண்ணாரு சொன்னியே, அது யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது சார், லொக்கேஷன் ஷேர் பண்ணுற சொன்னார். ஆனால் அப்புறம் அங்கே வர வேணாம் சொல்லிட்டாரு. உன் பாஸ் ஏன் ஹோட்டலில் தங்குறாரு? அவருக்கு மலேசியா ஃபுல்லாக பிஸ்னஸ் இருக்குது சார். மாதத்துக்கு 2 நாள் 3 நாள் தான் கேல்லே இருப்பார். அப்படி கேல் வந்தால் அந்த ஹோட்டலில் தான் தங்குவார். ஓகே. வருண், கொலை செய்யப்பட்ட அந்த 2 பேரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடச்சிச்சா? ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்னும் கைக்கு வரல. பட் இப்போதைக்கு கிடைச்சிருக்க தகவல் படி மதன் கேலை சேர்ந்தவர், பிரியா கடாவை சேர்ந்தவங்க. இவங்க சுமாராக 1 வருஷத்துக்குள்ளே தான் அறிமுகமாயிருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் கிட்டலாம் ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. குட். துவான், அந்த 2 லோரி டிரைவர் சொன்ன தகவலை வச்சு அவங்க பாஸை தேடி போகிறதுல நம்ம கேஸுக்கு ஏதாச்சும் உதவியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்கும், கண்டிப்பாக இருக்கணும். கொலை நடந்த நேரம் 7 மணின்னு ரிப்போர்ட் சொல்லுது. ஆனால் இந்த 2 லாரி டிரைவர்ஸும் 2 ஹவர்ஸ் முன்னுக்கே அந்த ஸ்பாட்டில் இருந்திருக்காங்க. ஸோ அங்கே போனதுக்கு அவங்க சொல்கிற காரணம் உண்மையா இல்லையான்னு அவங்க பாஸ் விசாரிச்சா கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அதை கால் பண்ணி கேட்டிருக்கலாமே, ஏன் நேரில் பார்க்க போகிறோம்? வருண், இந்த பூமியில் எல்லா செயல்களுக்கும் ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்குது. அந்த இன்டர் கனெக்ஷன்ஸ் எல்லாம் மனுஷன் உருவாக்குறது இல்லை, இயற்கை தானாகவே அதை இணைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 2 லோரி டிரைவர்ஸும் பார்க்கல மீட் பண்ணது அவங்களா டிசைட் பண்ணதா? இல்லை, அவங்க பாஸ்னால அங்கே மீட் பண்ண சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி அவங்க பாஸ் அந்த பார்க்கில் இருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்கிற ஒரு இடத்துல தான் யாரையோ மீட் பண்ணியிருக்காரு. அவருக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம்ல. என்னோட இன்ஸ்டிங் அதை தேடி தான் போக சொல்லுது. ஷபா, வாழ்க்கை ஒரு வட்டன்னு சொல்கிறாங்களே, அது இதை வச்சு தானோ இருக்கலாம். ஆனால் அந்த வட்டத்தில் கார்னரை தேடி கண்டுபிடிக்கிறதுல தான் வாழ்க்கையோட சவாலே இருக்கு வருண். இட்ஸ் லைக் டூ ஆர் டை கேம். எப்படியோ நம்ம பண்ணுற கார்னரில் அந்த கில்லர் மாட்டி தான் ஆகணும். துவான், நீங்கள் முதல்ல உள்ளே போங்க, நான் காடியை பக்கிங்கில் போட்டு வரேன். ஓகே வருண். ஹலோ சார், குட் மார்னிங். ஹாய், ரூம் 501ல் ஸ்டே பண்ணியிருக்கிறேன் மிஸ்டர் விக்ரமை பார்க்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சாரி சார், அவங்க கால் அட்டென்ட் பண்ணல. மேபி ஹி வென்ட் அவுட். கேன் யூ ப்ளீஸ் கம் லேட்டர்? எப்போ செக் அவுட் பண்ணுறாங்க? லெட் மீ செக் சார். சார், நாளைக்கு செக் அவுட் பண்ணுறாங்க. ஓகே, தேங்க்யூ. ஹே மாய். ஹலோ. ஹாய் ஜெய், எப்படி இருக்க? நீ என்ன இங்கே? ஓகே, ஒரு கிளைனை பார்க்க வந்தேன், இன்னும் வரல. ஆமாம், நீ என்ன இங்கே? ஒரு கேஷ் விஷயமாக தான் வந்தேன். அப்படியா? ஓகே, அப்புறமா பார்ப்போம். அஜய், ஒரு நிமிஷம் இங்கே வாயேன், உங்ககிட்ட ஒன்று பேசணும். உட்காரேன். அந்த பார்க்கில் நடந்த டபுள் மர்டர் கேஸ் இருக்குல்ல, அதில் இறந்தவங்களோட ஸ்டாப் போன்ஸ் பார்க்கும்போது அது ஆர்மியில் யூஸ் பண்ணுற ஸ்பெஷல் நைஃப் மாதிரி தெரியுது. ஓ, பட் இது எப்படி உனக்கு தெரியும்? ஆக்சுவலி டிடெக்டிவ்ஸ்ன்னு எங்களுக்கு சீக்ரெட் கம்யூனிட்டி ஒன்று இருக்குது. அதில் நாட்டில் நடக்கிற கொடூரமான கொலைகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி தான் எனக்கு இந்த இன்ஃபோ தெரிய வந்துச்சு. ஓ, ஓகே, தட்ஸ் குட். பட் இந்த நைஃப் பற்றி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரியுமா? ஓகே, நான் சொல்கிறேன். அந்த நைஃப் வந்து பப்ளிக் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அது ஆர்மியில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அந்த நைஃபை ஒருத்தன் வச்சுருந்தா நான் பார்த்தேன். ஆமாவா? எஸ். யார் அவன்? எங்கே இருக்கான்? ஒரு கேஸ் விஷயமா செராஸ்க்கு இன்வெஸ்டிகேஷனுக்காக போயிருந்தேன். அங்கே ரோட் சைடில் பழைய ஜாமான் விற்கிற ஒரு தாய்லாந்துக்காரன் அந்த நைஃபை வச்சுருந்தான். அந்த நைஃப் பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அப்புறம் அதை பற்றி நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தப்ப தான் அது ஆர்மி நைஃப்னு எனக்கு தெரிய வந்துச்சு. இது ஒரு சின்ன இன்ஃபோ தான், பட் உனக்கு இந்த கேஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹே, தேவையான நேரத்தில் சரியான இன்ஃபர்மேஷன் மைக்.
Thank you so much. It's okay. Okay, I talk to you later. All the best. என்னவன் ஃபோனே எடுக்க மாட்டான். எங்க போயிருப்பான்? எப்படியா இருந்தாலும் ஹோட்டல் ரூமுக்கு வந்து தான் ஆகணும். ஏன் துவான் விக்ரம் ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல் பேர் சிக்னேச்சர். பார்க்கில் கொலை நடந்த இடத்துல நமக்கு கிடைச்ச என்வலப்பில் நிறைய சிக்னேச்சர் வச்சு ஒரு பேப்பர் இருந்துச்சு. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த குறிப்பு ஏன் ஹோட்டல் பேராக இருக்கக்கூடாது? குட், இருக்கு, வாய்ப்பு இருக்கு. என்ன பண்றீங்க வருண்? என்வலப்பில் கிடைச்ச குறிப்பு ஏன் இந்த இடத்தோட பொருந்தது அப்படின்னா லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ. பை துவான். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். ஏஎஸ்பி அஜய் குமார், இன்ஸ்பெக்டர் வருண், மிஸ்டர் விக்ரம் தங்கி இருக்கிற 501 ரூம் உடனே செக் பண்ணணும். இமிடியேட் அக்சஸ் கொடுங்க. ஓ ஓகே சார், யூ மே ப்ரொசீட். Move fast. Please come, sir. Go, 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 go. Hello, hello, sir. Please open the door. Hello, hello, sir. Please open the door. Shit. துவான், நடந்த கொலைகளுக்கு இவர்கிட்ட இருந்து ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு நினைச்சோம். ஆனா இவர் தான் கொலைக்காரனோட அடுத்த டார்கெட்னு தெரியாம போச்சு. வருண், ஆம்புலன்ஸ், ஃபாரன்சிக் உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ரூமுக்கு 2 போலீஸ் கார்ட்ஸ் போடுங்க. இங்க இருந்து ஒரு சின்ன சின்ன எவிடன்ஸ் கூட மிஸ் ஆக கூடாது. ஓகே துவான். மேனேஜர். எஸ் சார். விக்ரம் இந்த ஹோட்டல் புக் பண்ணும்போது கொடுத்த டீட்டெயில்ஸ், இது மெனுக்கு தங்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு வேணும். அப்புறம் 2 நாளாக அவன் ரூம் யார் யார் வராங்கன்னு இன்க்ளூடிங் கிளீனர்ஸ் அண்ட் சர்வன்ட் எல்லாமே எனக்கு வேணும். அதை விட முக்கியமாக எனக்கு இப்போவே இம்மீடியட்டாக இந்த ஹோட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கணும். ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார், ப்ளீஸ் கம். மேனேஜர், எனக்கு ரிசப்ஷன் டு லாபி, ஃப்ளோர் டு ஃப்ளோர், முக்கியமா 5வது மாடியோட ஃபுட்டேஜ் எனக்கு வேணும். செக்யூரிட்டி காட்டுங்க. கொஞ்சம் ஃபோர்வர்ட் பண்ணுங்க. இதுல ரிவைண்ட் பண்ணுங்க. இதுல இதோ அங்க ஒரு பொண்ணு போற மாதிரி இருக்கு. That's the one. அந்த ஃபுட்டேஜ் எனக்கு வேணும் இப்ப. சார் அது ஒண்டி மிஸ்ஸிங்காக இருக்குது சார். What? மிஸ்ஸிங்கா? உங்களை தவிர வேற யாராச்சும் இந்த டைம் டியூட்டி பார்த்தாங்களா? இல்லை சார், நான் வந்து தான் சார். Then where's the goddamn footage? யாரோ ஹேக் பண்ணியிருக்காங்க சார். மேனேஜர், what is this? இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் டியூட்டி பார்த்தவங்க எல்லாரும் விசாரணைக்கு வரணும். போலீஸ் பெர்மிஷன் இல்லாம யாரும் லீவ்ல போக கூடாது. Got it? ஓகே சார், ஷூர். எல்லாம் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு துவான். இந்த ஃபோன் பாலாக்கு எடுத்து போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. இன்கமிங் கால், அவுட் கோயிங் கால் எல்லா டீட்டெயில்ஸும் அடுத்த 1 ஹவர்ல எனக்கு வேணும். ஷூர். அப்புறமா வந்து பார்க்குறேன். ஓகே துவான்.
சொல்லு அஜய். லக்ஷோ, ஃபேவர் வேணும். மீட் பண்ணலாமா? முடியுமே. எங்கே வரணும்? அதே இடம் தான். ஓகே, உடனே வரேன். ஓகே, பாய். ஹாய் அஜய். ஹாய் மாய். என்ன அஜய் அர்ஜுனா வர சொன்ன? இங்கே வாங்க. இதுதான் கொலை நடந்த இடத்துல கிடைச்ச பசல்ஸ். இது பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தோணுது மைக்? சீக்ரெட் கோட்டா, குறியீடா? கொலைகாரன் என்ன சொல்ல வர? இந்த பசில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொலைகாரன் தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ண முடியாம அடுத்தடுத்து கொலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு தோணுது. இந்த பசில் மூலமா போலீஸுக்கு ஹிண்ட் கொடுத்து அவன் நடக்கிற கொலைகளை தடுக்கணும்னு நினைக்கிறான். அஜய், எனக்கு தெரிஞ்ச 2-3 பசில் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள கேட்டா இதுக்கு ஒரு நல்ல ஆன்சர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இல்லை மை, இந்த பசலில் என்ன இருக்குன்னு திங்க் பண்ணுறதுக்குள்ள அவன் அடுத்த கொலையை செய்யணும். அதுதான் அவனோட மோட்டிவ் நினைக்கிறேன். அவன் போடுற பசலை பொறுக்கிட்டு அவன் பின்னாலே அலைவன் என்ன நினச்சிட்டான். போலீஸ் அகாடமியில் ட்ரைனிங் எடுத்து ஆர்டினரி போலீஸாக வந்து பல கிரிமினல்ஸை தாண்டி வந்து தான் இப்போ ஏஎஸ்பி அஜய்குமாரா வந்து நிற்கிறேன். அன்னைக்கு ஹோட்டலில் விக்ரம் தேடி போனது கூட இந்த பசல்ஸை வச்சு இல்லை. என்னோட இன்ஸ்டிங் சொன்னிச்சு அவனை தேடி போன்னு. விக்ரம் மட்டும் இருந்திருந்தா இந்த கொலையே நடந்திருக்காது. ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டேன். இருக்கலாம் அஜய், நீ சொல்றபடி பார்த்தா மர்டர்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து கொஞ்ச நாள்லயே நடந்திருக்கு. ஸோ கொலைகாரன் பக்காவா பிளான் பண்ணிட்டு தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நிமிஷம் அவன் அடுத்த கொலைக்கான பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருப்பான்னு தோணுது. ஸோ நீ இன்னும் ஃபாஸ்டா மூவ் பண்ணும் அஜய். எஸ், யூ ஆர் ரைட் கிஷோர். அது மட்டும் இல்லை கிஷோர், இதுதான் எனக்கு கிடைச்ச பசல் ரீசன்ட்டா. ஓ ஆமாவா? ஏன் கிஷோர் அப்படி பார்க்குற? அதுக்கு என்ன மீனிங் தெரியுமா? தெரியும், வா. தப்த மூர்த்தி நெருப்ப உண்டாக்குற பொருளை ஆள கொள்றது. ரௌரவ கூர்மையான ஆயுதத்தை பயன்படுத்தி கொள்றது. லாலா பக்ஷா குடிக்கிற தண்ணியில விஷத்தை கலந்து கொள்றது. வதரோடகம் துப்பாக்கியால சுட்டுக் கொள்றது. ரக்ஷபக்ஷாம் அப்படின்னா அணு அணுவா சித்திரவதைப்படுத்திக் கொள்றது. அஜய், அஜய், என்ன இப்படி யோசிக்கிற? நத்திங் மை. Are you okay? Yeah, I'm okay. Anyway, thanks for the info, Mike. It's okay. அப்புறம் அந்த ஆர்மி நைஃப் சொன்னியே, அங்கே ஒன்றுமே இல்லையே? ஓ ஆமாவா? ஓகே, அவனை வேற எங்கேயாச்சும் பார்த்தா உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே ஜெய். ஓகே மைக். ஒரு கிளைனை பார்க்கணும், நான் முத கிளம்புறேன். Hands up! என்ன வருண், டென்ஷனாக இருக்க? துவான், நம்ம எதுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவனமாவா? ஏன்? அது நேற்று ஒரு கனவு. கனவா? ஆமாம், கனவுல நேற்று கொலைகாரன் உங்களை கொலை பண்ண வந்த மாதிரி கனவு கண்டேன்.
வருண், நம்ம போலீஸ் ஆஃபீஸர் கனவு கண்டு நடுங்கக்கூடாது. இது அது இல்லை துவான். கனவுலேருந்து நான் முழிக்கும் போது கொலைகாரன் என் வீட்டுக்கு வந்திருந்தான். வந்தானா? ஆமாம், அவன் தானே ஷுவராக தெரியல. பட் அவனை பிடிக்கிற முன்னுக்கே தப்பிச்சு ஓடிட்டான். அப்போ தான் நம்ம டிஎஸ்பி சார் நம்மக்கிட்ட சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்ன? இந்த கேஸை நம்மக்கிட்ட கொடுக்கும்போது நம்மளை கவனமாக இருக்க சொன்னார். பட் அந்த கிலோ ஏன் உங்களை அட்டாக் பண்ணோம்? மேபி இந்த கேஸை ஆரம்பத்துலேருந்து நான் டீல் பண்ணுறதுனாலே கூட இருக்கலாம். இல்லை இந்த கேஸ் சம்மந்தமாக ஏதாச்சும் ஃபைல் கிடைக்குமான்னு வந்திருக்கலாம். வடவை கொலைகாரன் நம்மளை ஷார்ப்பாக ஃபோக்கஸ் பண்ணுறது மட்டும் உறுதி. அம்மா டைம் ஆகிட்டு இருக்குமா, லைட் போயிட்டு இருக்கு. சீன் போகலாமா? போகலாம் சார். கேமரா ரெடி சார்? ரெடியா? ஓகே, ரோல் கேமரா, ரோலிங் சார், ஆக்ஷன். டேய், உனக்கு தைரியம் இருந்தா எங்க ஏரியா பொண்ணுங்க மேல கை வச்சு போறடா பாப்போம். நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஏன்னா எங்க ஏரியா பொண்ணுங்களுக்கெல்லாம் நான் தான்டா காதல. கட் 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 கட். என்னம்மா டைலாக் சொல்லி கொடுத்துருக்குறேன்? காதலன்கிறான் காவலனுக்கு போதா? போ 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 சொல்லி கொடு. இந்த ஒரு சீன் எடுத்து முடிக்கிறதுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் முடியும் கொட்டி போயிடும் போல் இருக்கேன். டயலாக் ஒழுங்கா பேசுங்க சார். டைரக்டர் சார் என்ன ஏசுறாரு. கவுலன் ராய் இப்போ கரெக்டாக பேசுகிறான் பாரு. அப்புறம் எப்போ ஃப்ரீயாக இருப்ப? ஜாலியாக அங்கேச்சா வெளியே போகலாமா? ஏய், உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஏன் ஏரியாவுக்கு வந்து எங்க பொண்ணு மேலே கை வைப்பியா? கொஞ்சம் விட்டா கைத்தலக்கடி வேலை காமிப்பீங்களே. நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. இந்த ஏரியாவுக்கு நான் தான் காதலன் இல்லை காவலன். இப்போ பேசுகிறான் பாரு. ஏன்னா எங்கள் ஏரியா பொண்ணுங்களுக்கெல்லாம் நான் தான்டா காவலை. சூப்பர் டேக். நம்ம அப்படி அடுத்த சீன் போயிடலாமா? போயிடலாம் சார். ஹாய் பேபி. வாட் அ ஸ்ப்ரைட். சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, இன்னொரு 10 நிமிஷத்தில் நான் அங்கே இருப்பேன். ஓகே, see you later. ஓகே, இன்னைக்கு இது போதும். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. முதல்ல நான் கிளம்புறேன். பேக்கா. என்னம்மா நடக்குது? ஏப்பா என்ன நடக்குதுங்க? 10 சீன் எடுக்கலாம் நினைச்சேன். அவன் பேக்கப் பண்ணிட்டு போறான். அவன் டைரக்டர், நான் டைரக்டரா? சார் நீங்க டைரக்டர் சார், ஆனா ஒரு ப்ரொடியூசர் அப்படின்ற. 3 மாசத்துக்கு முன்ன பார்த்தது, அதுக்கு பிறகு இப்போதான் மீட் பண்றோம். எவ்வளவு ஏங்கி போயிட்டேன் தெரியுமா? என்ன டாலிங் பண்ணுறது, ஹஸ்பண்டுக்கு வேலை போயிடுச்சு, 3 மாதம் வீட்டில் தான் இருக்காரு. என்னால் தனியாக எங்கேயும் போக முடியல. இப்போ கூட ஆஃபீஸில் வேலை முடிஞ்ச உடனே மீட்டிங்னு போய் சொல்லிட்டு உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன். அந்த ஆள் வேற எதனா வேலை தேடிட்டு போக வேண்டியது தானே. வீட்லேயே இருந்து நம்ம சந்தோஷத்தை கெடுக்கிறான். சயாங், அவருக்கு ஆஸ்திரேலியாவில் வேலை செய்யணும்னு ஆசை. பேசாமல் அவருக்கு எங்காச்சும் வேலை பார்த்து கொடுங்க. அப்போ நம்ம டெய்லி மீட் பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம். அப்படிங்கிற? சரி, பேசி விட்றேன். அப்படின்னா நம்மளுக்கு டெய்லி ஜாலி தான். என்ன சொல்கிற? இந்த சிரிப்பில் தாண்டி நான் விழுந்துட்டேன். சரி, நீ முதல்ல கிராப் எடுத்து வீட்டுக்கு போயிரு, நானும் கிளம்புறேன். ஓகே சரி. என்ன கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன நினச்சிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் வந்துடுவேன். ஓகே சரி, பின்னாடி யாரோ ஹெட்லைட் அடிக்கிறாங்க, நான் என்னன்னு பார்க்குறேன். ஓகே, சீக்கிரட்டு. யார் அவன்?
10 ஃபீட் டிஸ்டன்ஸ்லேருந்து 9mm பிஸ்தல் மூலிமா சரியாக ஹார்ட்டை எய்ம் பண்ணி ஷூட் பண்ணியிருக்காங்க. 1700 mph ஸ்பீட்டில் அந்த புல்லட் ஹார்ட் மசிலை தொலைச்சிட்டு உள்ளே போய் ரைட் ஹார்ட் ஏட்ரியம் வென்ட்ரிகலை டேமேஜ் பண்ணியிருக்கு. இதனால் கார்டி அரெஸ்ட் ஆகி அடுத்த 5 நிமிஷத்தில் இவர் இறந்துருக்காரு. இட்ஸ் எ டெஃபினெட்லி ப்ரூட்டல் மர்டர். 3 புல்லட்ஸ் வித்திம் உடம்புல இருந்துச்சு. 3 bullets? ஃபர்ஸ்ட் இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க, செகண்ட் இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது. எனிவே தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் எனக்கு இமெயில் பண்ணி விடுங்க. ஓகே மிஸ்டர் ஜே. முதல் நடந்த கொலையில் எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து கார்த்திகை கொண்டிருக்கான். 2வது கொலையில் ஆமியர் பயன்படுத்த கத்தியை யூஸ் பண்ணி கொலை பண்ணியிருக்கான். 3வது கொலையில் யாருக்கும் தெரியாத புது பாய்சன் ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி ட்ரிங்க்ஸில் கலந்து கொடுத்துருக்கான்னு லேப் ரிப்போர்ட் சொல்லுது. இப்போ நடந்த கொலையில் செத்த பெருகும் வெறித்தனமாக ஷூட் பண்ணியிருக்கான். இப்படி செய்கிறவங்களுக்கு என்ன தான் வேணும்? ஏன் இந்த தடவை நடந்த கொலையில் பசில்ஸ் வைக்கல? இல்லை வருண், இந்த வாட்டி பசிலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம கிருஷ்ணா சர்க்கிள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம். கொலைகாரனோட மோட்டிவே பசில் வச்சு நம்மளை டைவர்ட் பண்ணுறது தான். ஆமாம் துவான், எனக்கும் அப்படி தான் தோணுது. துவான், இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். விக்ரமோட ஃபோன் கோஸை ட்ரேஸ் பண்ணி பார்த்ததில் அவர் கடைசியாக அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி யாரும் லிலின்னு அந்த ஹோட்டலில் வேலை செய்கிற பொண்ணுக்கு வேலை வேணும்னு கேட்டிருக்காரு. அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் விசாரிச்சப்போ அப்படி ஒரு பேரில் ஸ்டாஃப் யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ விக்ரம் குடித்த ட்ரிங்க்ஸில் பாய்சன் வச்சது அந்த பொண்ணு தான். பார்க் பக்கத்தில் விக்ரம் யார் கூடயோ பேசிக்கிட்டு இருந்தாருன்னு லோரி டிரைவர் சொன்னானே, அது யாரும் ஒரு பிம். அவங்க அங்கே பார்த்து பேசி ஹோட்டல் அட்ரஸையும் ரூம் நம்பரையும் கொடுத்து ஒரு பொண்ணு அனுப்ப சொல்லியிருக்காரு. என்னோட கெஸ் படி அந்த பிம் மூலமாக தான் கொலைகார விக்ரமுக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்கான். சே, இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது, வேற வேற மாதிரி பண்ணியிருக்கணும். வாங்க. சாரி ஃபார் யோர் லாஸ். சாரி ஃபார் யோர் லாஸ். உட்காருங்க. அங்கிள், உங்களுக்கு பிஸ்னஸில் யாராச்சும் எதிரி இருக்காங்களா? அப்படி யாரும் இல்லையா? உங்கள் பையனுக்கு யாராவது? கிருஷ்ணன் ரொம்ப இலகுன மனசியா. அவனுக்கு உதவின்னு வந்து யாரு கேட்டாலும் கையில் இருக்கிற காசெல்லாம் கொடுத்துட்டு தான் மறு வேலை பார்ப்பான். இப்படியாப்பட்டவனை இப்படி கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்களே. என்னை சுத்தி இருந்த சொந்தம் பந்தம் இவங்கெல்லாம் ஒன்னொன்னா என்னை பிரிஞ்சு போகும்போது எனக்கு இருந்த ஒரே ஜீவன் கிருஷ்ணதான். அவனும் இப்ப இல்லை. நான் எப்படி என் வாழ்க்கை ஓட்ட போறேன்னு தெரியலையே ஐயா. அழாதீங்க அங்கிள். உங்கள் பையனை கொலை பண்ணவனை நிச்சயமாக நாங்கள் கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி கொடுப்போம். உங்கள் பையனை பற்றி இன்னும் எனக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சா இந்த கேஸுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். கேளுங்கய்யா, சொல்கிறேன். துவான், சரி, கிருஷ்ணாவோட கேரக்டரை பற்றி சொல்லுங்க. ரொம்ப அமைதியான பையன்யா. யார் பிரச்சனைக்கும் போக மாட்டான். எல்லாருக்கிட்டையும் மரியாதையாக நடந்துக்குவான். பெண்கள் விஷயத்தில் கிருஷ்ணா எப்படி? அப்படி ஒன்றும் இல்லையா? ஆமாவா? அப்புறம் ஏன் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே உமன் செக்ஷுவல் அபியூஸ் கேஸில் உங்கள் பையனை பெயில் எடுத்திருக்கீங்க?
கிருஷ்ணன் அதிக நேரம் அவனோட கூட்டாளிகளோட தான் கழிப்பான், குடிப்பாயா. யூனிவர்சிட்டி போற வரைக்கும் கிருஷ்ணன் ரொம்ப நல்ல பையன்யா. எதிரில் பொண்ணுங்க வந்தவன ஒதுங்கி போவான். அப்படியாப்பட்டவன சேரக்கூடாத கூட்டாளிங்களோட சேர்ந்து பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப மோசமாகிட்டான். அதுக்கு காரணம் அந்த 4 பேரு தான். அவனுக்கு தான் இவனுக்கு ஆசை வார்த்தையை காட்டி கூட படிக்கிற பொண்ணோட செக்ஸ் அபியூஸ் பண்ண வச்சுட்டாங்க. அந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த மாதிரி பிரச்சனைக்கு கிருஷ்ணன் போறதில்லை. ப்ளீஸ் அங்கிள், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். வருண், அவங்க இவங்களான்னு பார்த்து சொல்லுங்க. ஐயா, இவ்வளவு நேரம் இந்த 4 பேரை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேனே, அது இவங்க தான் ஐயா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஐயா, இதுதான் கிருஷ்ணனோட படிச்ச அந்த 4 பாவிங்க. அண்மையில படம் பண்ணணும்னு சொன்னாங்க, பணம் கேட்டாங்க, கொடுத்தேன். அது கிருஷ்ணனுடைய சந்தோஷத்துக்காக. இப்ப இவனுங்க உயிரோட இல்ல. அது கொலையா தற்கொலைன்னு கூட எனக்கு தெரியாது. இந்த 4 பாவிகனாலதான் என் மகன் தப்பான வழிக்கு போயிட்டான். இந்த 4 பேரும் உயிரோட இருந்து இந்த பூமிக்கு பாரமா இருக்கிறத விட செத்து தொலையட்டும். இந்த போட்டோல இருக்கிறவன் உங்க பேர் என்ன? முகேஷ். வருண், இந்த முகேஷை நம்ம லொகேட் பண்ணணும். கொலைகாரனோட அடுத்த டார்கெட் இவனா தான் இருக்கும். ஓகே துவன். அங்கிள், இந்த முகேஷோட ஃபோன் நம்பர் இல்ல அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதியா. பெரும்பாலும் நான் அவுட் ஸ்டேஷன்ல வேலை அதிகமா இருக்கும். அதனால எல்லாமே கிருஷ்ணன் தான் பாத்துக்குவான். சரி, எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சாங்க தெரியுமா? யூஎஸ்எம்ல படிச்சாங்கய்யா. லெட்ஸ் கோ வருண். வருண் துவன், அவர் பேசுறத பார்த்தா ஏன் இந்த கொலைக்கு அவரு காரணமா இருக்க கூடாது? ஆமா துவன், எனக்கும் அப்படிதான் தோணுது. துவன், அவங்க படிச்ச யூனிவர்சிட்டிக்கு நான் மெசேஜ் அனுப்பியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்கள பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நம்ம கைக்கு வந்துடும். தட்ஸ் குட் வருண், லெட்ஸ் கோ. பை துவன். எஸ் துவன், அவங்கள பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நம்ம கைக்கு வந்துருச்சு. ஹலோ கண்ட்ரோல் ரூம், ASP Ajay Kumar here. I need to find location of this person. Very urgent. 012-305-6163. வாவ், வாட் அ பஞ்ச். இப்படி குத்துனா செத்துருவான் பாவன். இந்த குத்து மட்டும் அவனுக்கு விழுந்துருச்சே, ஏன் அவ்வளோதான், கேஸ் க்ளோஸ். ரொம்ப விளையாண்டா மைக். அதுக்காக இன்னும் 2 நாளில் விளையாட்டில் ஒரு முடிவு கட்டுறேன் கண்டிப்பாக. ஆனால் அவன் போலீஸ் இவ்வளோ சுத்த விடுறான்னா அவன் அவ்வளோ சாதாரண ஆளா தெரியல அஜய். அவனை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் போல தெரியுது. அவன் ரொம்ப புத்திசாலி நினச்சி அதில் வச்சா நான் விக்ரம் மறையில் முக்கியமான எவிடன்ஸ் விட்டுட்டு போயிட்டான் மைக். முக்கியமான எவிடன்ஸா? அது என்ன அஜய்? சாரி மைக், அது ஹைலி கான்ஃபிடென்ஷியல். இந்த கேஸில் நீங்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. பட் இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாது. இட்ஸ் ஓகே அஜய், நீ சொல்கிறத பார்த்தா அந்த கில்லரை கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன்னு தோணுது. ஸோ கீப் கோயிங், உன்னால் கண்டிப்பாக அவனை பிடிக்க முடியும். நீ வேணா பாரு, வெரி சூன் அவனை பிடிப்பேன். ஸோ டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக வேலை செய். கம் ஆன், பஞ்ச். டேய் பைத்தியமா நீ, காடிடுறா. காடியை எப்படி போட்டிருக்க? டேய் யாரா நீ?
சோசியல் மீடியா மக்களே, இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க லைவா மர்டர் ஒண்ணு நடக்க போகுது. உங்க பக்கத்துல குழந்தைங்க இருந்தா எட்ட போ சொல்லுங்க. இதயம் பலகீனமானவங்க கண்டிப்பா இதை பார்க்காதீங்க. சோசியல் மீடியால நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். இப்ப நடக்க போற இந்த கெட்டதுல ஒரு நல்லது புரியல. போக போக புரியும். ஆனா ஒண்ணு, தப்பு பண்றவன் இல்ல தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இத பார்த்ததுக்கு அப்புறம் அந்த எண்ணத்தையே விட்டுறணும். அதுதான் என் நோக்கம். டேய், யாரா நீ? உனக்கு என்னடா வேணும்? என்ன ஏன்டா இப்படி சித்திரவதை பண்ற? நான் யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனா நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு முடிவு கட்டத்தான் இந்த அவதாரம் எடுத்திருக்கேன். பவித்ராணாய சாதுனா விநாசாய சதுஷ்கிருதா தர்ம சந்தாபனாசாய சம்பவாமி யுகே யுகே சம்பவாமி யுகே யுகே. தப்பு பண்ற ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்கு ஓ மரணம் ஒரு பாடமா அமையுதா? சாவடா! வா திவ்யா. திவ்யா, இங்க பாரு, இந்த அவதாரம் இதோட முடிஞ்சிருச்சு. போலீஸ் என்னை எப்படியும் தேடி வந்துரும். இந்த சமுதாயம் இன்னுமே என்ன ஒரு கொலைகாரனா தான் பாக்கும். திவ்யா, அப்படி சொல்லாதீங்க அபி. இப்பே தப்பிச்சு போயிரு. இது எதுவுமே உனக்கு வேண்டாம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மாட்டேன் அபி. சொல்றத கேளு. உங்களை தனியா விட்டுட்டு போக மாட்டேன் அபி. இல்ல 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 அபி. சொல்றத கேளு திவ்யா. வேணாம் அபி. திவ்யா, உனக்கே சொன்னா புரிய மாட்டேங்குது. போலீஸ்ல மாட்டினா டார்ச்சர் பண்ணி உயிரை எடுப்பானுங்க. திவ்யா, வேணாம். நீயாச்சும் போய் சந்தோஷமா இரு. இத்தனை பேத்துக்கு தண்டனை கொடுத்தனா இப்ப எனக்கே கொடுத்துக்க போறேன். விட்டுருங்க விட்டுருங்க அபி. அப்படி கையெடு. திவ்யா, வேணாம். என்ன பண்ற? என்ன பண்ற திவ்யா? திவ்யா, திவ்யா, ஐயோ 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 திவ்யா. நீ யாரு போய் சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சுனே. திவ்யா, இனிமே எனக்கு யாரு இருக்கா? மாயாவும் நீயும் போன இடத்துக்கு நானும் வரேன். இந்த இடத்தை எல்லாம் சரவுண்ட் பண்ணிட்டோம். நீ எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. வருண், அரசிம், Baik tuan. வருண்,
5 பேரை கொடூரமா கொலை பண்ற அளவுக்கு அவங்க என்னடா தப்பு பண்ணாங்க? சொல்றா, சொல்லுடா. இந்த கொடூர கொலைகளை எதுக்காக செஞ்சீங்க? இது சம்பந்தமா உங்க தரப்புல உள்ள நியாயங்களை சொல்ல இந்த கோர்ட் கடைசியா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருது. எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா, அவ பேரு மாயா. அவதான் கார் ஆக்சிடென்ட் செத்து போயிட்டான்னு சொன்னீங்க. இல்ல இல்ல, நான் உனக்கும் இந்த உலகத்துக்கு சொன்ன பாய். எங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் என் உலகமே அவதான். அவளுக்கு அப்பா அம்மா எல்லாமே நான் தான். கனா கண்டேன் கண்மணியே, கண்கள் மின்னும் உன் புன்னகை காலமெல்லாம் நிலைத்திருக்க. கனா கண்டேன் கண்மணியே, 8 திக்கும் உன் புகழ் கேட்கும் அந்நாளைக் காண கனா கண்டேன் கண்மணியே. ஒற்றை பிள்ளையாய் நான் தனிமையில் ஏங்கிய போது என் தாயின் கருவில் பூத்த தேவதையே, தாயும் தந்தையும் உலகை விட்டுச் சென்றபின் என் தாயாய் நீயும் உன் தகப்பனாய் நானும் மாறிப்போனோம். உன் சின்ன சண்டைகளையும் செல்ல கொஞ்சல்களையும் ரசிக்கிறேன் தினமும். உனக்காக தோற்பதும் தனி சுகமே. உன் மீது நான் கொண்ட பேரன்பிற்கு நிகராய் நம்மீது அன்பு கொள்ள உறவொன்று கிடைத்தது. நொடி நேரம் உன்னை பிரிந்தாலும் என் நெஞ்சமெல்லாம் கணக்குதடி என் செல்லக்கிளியே. கலங்காதே, கண்ணில் வைத்து காப்பேன் உன்னை என்றும். கனா கண்டேன் கண்மணியே. ஏய், போன் கொடுத்துரு. வேணா கொடுத்துரு, ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய், போனை கொடுத்துரு குட்டிமா ப்ளீஸ். ஏய், என்னாச்சு? வா வா வா. அதான் நான் சொல்றேன், உட்காரு. காலை காட்டு. எங்க அடிபட்டுச்சு? இங்கயா? ரொம்ப பெயினா இருக்கா? அதான் சொல்றது. ஹலோ வாபி, குட்டிமா கால் அடிபட்டுச்சு. சொன்னா கேட்டாதானே? அடியா? காட்டுங்க. ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க பாசத்துக்கு அளவே இல்லையா? அங்க பாருங்க. ஏய், சும்மாவா? என்னவோ நடிக்குது பாரு. ஹாய் பேபி, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. மிஸ் யூ சோ மச். இட்ஸ் மீ. நானும் தான் பேபி. லவ் யூ சோ மச். 2 பேரும் ஒருத்தர் இவ்வளோ லவ் பண்ணுறீங்களே, கல்யாணம் பண்ணிட்டு இதே வீட்டில் நம்மளாம் ஒன்றா இருக்கலாம்ல? இப்போதைக்கு அது சரியா வராது குட்டிமா. நீ படிக்கிற பொண்ணு. உன் படிப்பை முடிச்சு உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சு உனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் அமைஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கலாம். ஒரு நாள் ஒரு கேஸ் விஷயமா வெளியூர் போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்து மாயா இல்லை. குட்டிமா, குட்டிமா. ஹலோ டிடெக்டிவ் சார், இப்போதான் தங்கச்சியோட நினைப்பு வந்துச்சா? என்னம்மா செய்யறது? 2 நாளில் முடிகிற வேலை 5 நாள் இழுத்துருச்சு. எப்போ பாரு இதே வேலையா போச்சு. இதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணுமே. பனிஷ்மெண்ட்டா? குட்டிமா, அண்ணன் பாவம் இல்லை. இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுலாமே. ஆஹா, அதெல்லாம் முடியாது. சரி, என்ன பனிஷ்மெண்ட்டு? நான் இப்போது என் ஃப்ரெண்டோட மூவி லான்ச்சிங் முடிச்சுட்டு ஒரு பார்ட்டிக்கு வந்திருக்கேன். ஆனால் எங்கே இருக்குன்னு சொல்ல மாட்டேன். முடிஞ்சோடனே நீங்கள் தான் வந்து என்ன ஃபெச் பண்ணுறீங்க. அவ்வளோதானே, சிம்பிள் மேட்ரு. நானே உன்னை வந்து ஃபெச் பண்ணுறேன். ஓகே, பார்க்கலாம். ஓகே, பாய். ஓகே, பாய்.
அதுதான் என் தங்கச்சியோட நான் கடைசியா பேசுறது. அதுக்கப்புறம் அவளை போனமாதான் பார்த்தேன். ஐயா அந்த சின்ன பொண்ணு, அந்த சின்ன பொண்ணு யாரோ கேங் ரேப் பண்ணி கொடூரமா கொலை பண்ணி வச்சிருந்தானுங்க. அவளை என்னால அப்படி பார்க்க முடியல. அவளை அப்படி பண்ணவங்கள அதே மாதிரி துடிக்க துடிக்க சாவடிக்கணும்னு நினைச்சேன். மாயா 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 அண்ணா, உன் உயிருக்குள் என்னை வைத்து மனமிக்க மலராக்கியதால் நீயும் எனக்கு ஒரு தாயுமானவன். நீ இருக்கும் வரை மரணம் என்பதும் எனக்கு மகிழ்ச்சிதான். நீ இல்லாத போது வாழ்க்கை என்பதும் பாலைவனம். என் உலகத்தில் நீதான் சூரியன். நீ இருக்கும் வரை நான் நிறைந்து போக மாட்டேன். கனவில் கூட நீதானே நிலவாக ஒளி தருகிறாய். அண்ணா, உன்னை வணங்குகிறேன். ஐயோ மாயா மாயா. சரி பி, அழுவாதீங்க பி. நம்ம என்ன பாவம் செஞ்சோம்? உட்காருங்க, அழுவாதீங்க பி. மாயா இல்லாம என்னால இருக்க முடியாது பி. எனக்கு இந்த உலகமே பிடிக்கல. சரி சரி, வாங்க பி, அழுவாதீங்க பி. உட்காருங்க, வாங்க இப்பவே போலீஸ்க்கு போவோம். போலீஸ் வேணாம், போலீஸ் வேணாம். போலீஸ்க்கு போவாம எப்படி? யாரோ சில நாய்ங்க என் தங்கச்சிய கூறு போட்டது போதும். இனிமே எங்க நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு போலீஸும் மீடியாவும் தினம் கூறு போடணுமா? என் தங்கச்சிக்கு அது நடக்க வேணாம். இது மாதிரி எத்தனையோ கேஸ் நான் பார்த்துட்டேன். கொலை செய்யப்பட்டவங்க ஒரு தடவை தான் சாவாங்க. ஆனா அவங்க குடும்பம் பாலாய்க்கும் கோட்டுக்குமா அலைஞ்சு மீடியா கேட்கிறப்ப கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா சாவாங்க. இந்த உலகத்தை பொறுத்த அளவுக்கு மாயா கார் ஆக்சிடென்ட்ல செத்துட்டா, அவ்வளவுதான். மாயாவை இப்படி ஆக்கணவங்களுக்கு எப்படி தண்டனை வாங்கி கொடுக்கிறது? கிடைக்கும், அவங்களுக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கும். ஆனா நீதிமன்றத்தில் இல்ல, என் கையோலையா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். மனுஷனுங்களுக்கு தான் நீதிமன்றத்தில் தண்டனை. இந்த மாதிரி மிருகங்களுக்கெல்லாம் பாதிக்கப்பட்ட என்ன மாதிரி ஆளுங்க கொடுக்கறதா சரியான தண்டனை. அபி, ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்ன தடுக்காத திவ்யா. நாம எப்படி எல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா இந்த விதி நம்மளை வாழ விடல. இனிமே என் லைஃப் எப்படி இருக்கும்னு எனக்கே தெரியாது. அந்த மிருகங்களை வேட்டையாடுறதுல நான் செத்து கூட போயிருவேன். சோ என்ன மறந்துட்டு Stop saying that. நானும் வரேன். வாங்க, அந்த பாவிகளை வேட்டையாடலாம். நல்லா யோசிச்சுதான் பேசுறியா? நான் எதை பத்தி பேசுறேன் உனக்கு புரியுதா? எஸ், நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். என் மாயாவோட இறப்பு உங்களுக்கு மட்டும்தான் வலியா? எனக்கு இல்லையா? அண்ணி அண்ணின்னு பாசத்தை காட்டுனால எனக்கு வலிக்காதா?
இந்த மாதிரி எத்தனையோ அப்பாவி பிள்ளைங்களை அநியாயமா ரேப் பண்ணி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு சட்டம் தண்டனை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அது கிடைக்கிறதுக்கு குறைஞ்சது 10 வருஷம் ஆகுது. நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். வாங்க இப்பவே அவனுங்களை கண்டுபிடிச்சு அணுவா சித்திரவதை பண்ணி கொலை பண்ணுவோம். மாயாவை இந்த நிலைக்கு ஆளாக்குனவங்கள தேடி அலைஞ்சேன். அதுலதான் இந்த 5 பேரும் குடிபோதையில என் தங்கச்சிய நாசமாக்குனது தெரிஞ்சது. இதயத்தை சுக்குநூறா உடைச்சிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அவனுங்க மட்டும் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. அதான் அவனுங்க ஒவ்வொருத்தருக்கும் நாள் குறிச்சேன். கார்த்திக் தான் என்கிட்ட முதல்ல வந்து மாட்டேனா. அவன் கதைய சத்தம் இல்லாம முடிச்சேன். யாரா நீ? எதுக்கு நான் காத்துன? உனக்கு என்ன வேணும்? ஒண்ணுதான் கேக்குறேன். இதுகளை கட்டி போட்டு வச்சிருக்க. உனக்கு என்ன வேணாலும் தரேன். தயவு செஞ்சு கட்ட முடியும், நான் அவுத்து விட்டுறேன். என்ன வேணாலுமா? என்ன வேணாலுமா? நடந்ததை பத்தியும் நடந்ததுக்கு காரணமான ஒன்ன பத்தியும் கொடூரமா அதை செஞ்சவங்கள பத்தியும் டீடைல்ஸ் வேணும். What the hell are you talking, man? என்ன சொல்ல வர? மாயா 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 தெரியுமா? அப்படி யாரு எனக்கு தெரியாது. போய் சொல்ற போய் சொல்ற. ஒருத்தர சொன்னா எனக்கு புரியாது. எனக்கு மாயா நீ யாரையும் தெரியாது. மறுபடியும் போய் சொல்ற. வலிக்குதா வலிக்குதா? உனக்கு என்னடா வேணும்? இப்ப தெரியுதா மாயா யாருன்னு? மாயா மேல எங்களுக்கு ரொம்ப நாளாவே ஒரு கண்ணு இருந்துச்சு. அதுக்கு காரணம் அவன் சோஷியல் மீடியாஸ்ல ஷேர் பண்ற போட்டோஸ். முகேஷ் தான் முதல்ல ஆரம்பிச்சான். அவளை பாட்டிக்கு கூட்டிட்டு வாடா நீ என்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தான். அவன் அப்பா அம்மா இல்லாத பொண்ணுடான்னு இவ்வளவு சொன்னேன், அவன் கேட்கல. அப்பதான் என் மூவி லான்ச்சிங்க்கு மாயாவே வரேன்னு சொன்னேன். மாயா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தான். மதன், பிரியா, விக்ரம், கிருஷ்ணன், முகேஷ் இவங்க கூடலாம் ரொம்ப ஜாலியா பேசி பழகினான். அன்புக்காக ஏங்கிட்டு இருந்தவளுக்கு புதுசா இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் கிடைத்த சந்தோஷம் அவ கண்ணுல தெரிஞ்சிச்சு.
மூவி லான்ச்சிங் முடிஞ்சு பார்ட்டியில் இருக்கும்போது தான் நீங்கள் ஃபோன் பண்ணீங்க. முகேஷ் அந்த சந்தர்ப்பத்தை எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டான். பார்ட்டியில் மாயா குடிச்ச தண்ணியில் எனக்கே தெரியாம மாத்திரையை மிக்ஸ் பண்ணிட்டான். மயக்கத்துல இருந்த மாயாவை குடி போதையில நாங்கெல்லாம் ஐயோ சாரிண்ணே தப்பு பண்ணிட்டேன். ஏன்டா அப்படி பண்ணீங்க? என் தங்கச்சி வழியா எப்படி துடிச்சிருப்பா? மனுஷங்களாடா நீங்களா? உங்க வீட்டுல அக்கா தங்கச்சி இல்ல? சாரிண்ணே, நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டேனே, என்னை விட்டுருங்க ப்ளீஸ்ண்ணே, என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க. சொந்த உசுருன்னோனே அக்கறை பயம், அடுத்த உசுருனா மட்டும் அலட்சியம். நீங்களாம் சாதாரண பாடம் செஞ்சிருக்கீங்க. உங்களை மாதிரி வைரஸ்லாம் வெளியே அலைய விட்டா சமுதாயத்துல இருக்கிற 6 வயசு குழந்தையிலிருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் யாருமே சுதந்திரமா நிம்மதியா ரோட்ல நடமாட முடியாதுடா. அது எப்படிடா? தடையுமே இல்லாம எல்லாத்தையும் பண்ணிட்டு கம்பிக்கு பின்னாடி இருக்க வேண்டிய நீங்க எல்லாம் சமுதாயத்துல முன்னாடி நடந்துகிட்டு இருக்கீங்க. ஒழுக்கத்தையும் அடக்கத்தையும் மறந்துட்டு இந்த மாதிரி தப்பு பண்ற ஒவ்வொருத்தருக்கும் அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சுடா. தப்பு பண்ற ஒவ்வொருத்தருக்கும் பயம் வரணும். சாவு மதன் பிரியா ஆரோக்கியமான இதயத்துக்கு சொந்தக்காரங்க. நிமிஷத்துக்கு 65 BPM பா, மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது. ஆனா என்ன பண்ற, அந்த இதயத்துல கொஞ்சம் கூட கருணை இல்லையே. அதான் அடுத்த 5 நாள் டார்கெட் வச்சு அந்த இதயங்களோட துடிப்பை சத்தம் இல்லாம நிறுத்தின. நிமிஷத்துக்கு 65 முறை லப்பு டப்பு லப்பு டப்புன்னு துடிக்கிற அந்த இதயம் 5 நாளைக்கு எத்தனை முறை துடிக்கும்? கூட்டி கழிச்சு பாரு அஜய், அந்த பசிலுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதுக்கப்புறம் விக்ரமுக்கு பாய்சன். திவ்யா சொன்னதெல்லாம் நினப்பில் இருக்குல்ல? பிளான் ஏ, பிளான் பி, அதுவும் இல்லைனா பிளான் சிக்கும் தயாராரு. நான் இங்கே தான் லாபியில் உட்காந்துருப்பேன். 1 hour கழிச்சு திரும்ப காடிக்கு வந்துடுவேன். காரியத்தை முடிச்சிட்டு டெக்ஸ்ட் பண்ணு. கேர்ஃபுல்லாவே. இந்தா. Yes, who's it? Housekeeping service, sir. Coming. ரூம் நல்லா தானே இருக்கு. ஓகே, கேரி ஆன். சார், டீ வேணுமா சார்? இட்ஸ் ஓகே, எனக்கு என் ட்ரிங்க்ஸ் இருக்கு. வாட்ஸ் யுவர் நேம்? லில்லி சார். ஓ, நைஸ். உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்களோட சர்வீஸ் ரொம்ப அவசியம். ஐ மீன் ரூம் சர்வீஸ்.
ஆமாம், என்ன படிச்சிருக்க? எவ்வளோ நேரம் வேலை செய்கிற? டிகிரி படிச்சிருக்கேன் சார். டிகிரியா? ஆமாம் சார், டிகிரி முடிச்சுட்டு வேலை கிடைக்காம இங்கே தான் 2 மாசமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். டிகிரி படிச்சுட்டு இங்கேயே வேலை செய்கிற? நல்லா யங்காக வேற இருக்க. வேணும்னா சொல்லு, என் பார்ட்னர்கிட்ட சொல்லி நல்ல வேலையை உனக்கு பார்த்து கொடுக்க சொல்கிறேன். சார் தேங்க்ஸ் சார். சார் தேங்க்யூ ஸோ போதும் மச் போதும் போதும் சார். உட்காரு. உன் நம்பரை கொடு, நான் இப்பயே என் பார்ட்னருக்கு அடித்து உன் வேலையை நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். சார் நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை சார். சரி, நான் என் பார்ட்னருக்கு அடிக்கிறேன். கிடைக்கல, ஒரு நிமிஷம், நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன். ஸோ இட்ஸ் ஓகே. ஃபோன் எடுக்கல, கண்டிப்பாக ரிட்டர்ன் கால் பண்ணுவார். உங்கள் வேலையை நான் கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம். ஓகே சரி, அந்த மாதிரினா நான் போய் வேறு ரூமை க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் வரேன். இப்போ தான் வந்தீங்க, அதுக்குள்ளே போகிறேன். இல்லை ஆக்சுவலி ஹவுஸ் கீப்பிங்கில் தேடுவாங்க நீ. ஸோ நான் போய் ரூமில் க்ளீன் பண்ணிட்டு கண்டிப்பாக உங்களை வந்து பார்க்குறேன். கண்டிப்பாக வருவீங்களா? நிச்சயமா. வெயிட்டிங். ஆல்ரைட். மீன் மாட்டி. கிருஷ்ணாவுக்கு புல்லட், முகேஷ்க்கு இன்ஜெக்ஷன், அந்த 5 பேரோட கதையும் ஒவ்வொன்றா முடிச்சேன். இந்த கேஸை நீ கையில் எடுத்ததுக்கப்புறம் நானும் கொஞ்சம் கவனமாக தான் காய் நகர்த்தினேன். ஹோட்டலில் விக்ரம மர்டர் பண்ண பிளான் போட்டப்ப அங்கேயும் நீ மோப்பம் பிடிச்சி வந்துட்ட. உன்னை எப்படி அங்கேருந்து போக வைக்கிறதுன்னு யோசிச்சேன். அப்பதான் பாசார் ரோட்ல ஒருத்தன் ஆமி நைஃப் வைக்கிறான்னு கதை சொன்னேன். அதையும் நீ நம்பிட்டு அங்க போயிட்ட. அதுக்கப்புறம் திவ்யாவை வச்சு அந்த விக்ரம துடிக்க துடிக்க சாவடிச்ச. திவ்யா விக்ரமோட போனை விட்டுட்டு வந்துட்டா. அதுதான் நான் செஞ்ச ஒரே தப்பு. எப்படியும் அதை வச்சு என்ன ட்ரேஸ் பண்ணி வந்துருவான்னு எனக்கு தெரியும். அதுக்குள்ள மிச்சம் இருக்கிறவங்களோட கதையும் முடிக்கணும்னு நினைச்சேன். அஞ்சு பேரோட கதையும் finish. மாயா ஹாப்பி அண்ணாச்சி. மதனோட गर्लफ्रेंड பிரியா ஏன்டா கொன்ன? பிரியா ஒண்ணாவ மதன் என் தங்கச்சியை நாசமாக்கும் போது தடுக்காம வேடிக்கை பார்த்தா. அதான் அவளையும். போலீஸோ சட்டமோ எதுக்கு இருக்கு? எங்க கிட்ட சொல்லியிருந்தா ஆக்ஷன் எடுத்துட்டு போமே. பதவி, அந்தஸ்து, பணம், அரசியல் பலம், இதுக்கு முன்னாடி நம்ம தோத்துருவோம் ஜெய். அதான் சட்டத்தை நானே கையில் எடுத்துக்கிட்டேன். என் மாயாவும் போயிட்டா, என் திவ்யாவையும் பறி கொடுத்துட்டேன். இதுக்கு மேல நான் எதுக்கு அஜய் உயிர் வாழணும்? நீயே சொல்லு, எதுக்கு நான் உயிர் வாழணும்? சட்டம் கொடுக்க வேண்டிய தண்டனைய குற்றவாளிகளுக்கு நான் கொடுத்தது தப்புதான். நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. ஆனா என் சிஸ்டர் மாயா கொடூரமா கொலை பண்ண அந்த பாவிகளுக்கு நியாயப்படி பார்த்தா சரியான தண்டனை தான் கிடைச்சு. அதுக்காக இந்த கோர்ட் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன்.
சட்டத்தை நிலைநாட்டி குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்தி சரியான தண்டனை வாங்கி கொடுக்கறதுல காவல்துறைக்கு உற்ற துணையா இருக்கிறது துப்பறிவுத்துறை. ஆனா அதே துறையை சேர்ந்த ஒருத்தர் இப்படி உணர்ச்சி மிகுதியால சட்டத்தை மறந்து இப்படிப்பட்ட கொடூர கொலைகளை செஞ்சதை இந்த நீதிமன்றம் கடுமையா கண்டிக்குது. எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காமல் தடுக்க அனைவருக்கும் பாடமா இருக்க குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்க இந்த கோர்ட் முடிவு செய்கிறது. அதன்படி குற்றவாளி கிஷோருக்கு பீனல் கோட் 302வது பிரிவின் கீழ் மரண தண்டனை வழங்கி இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது.